நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லியோனி, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோன்னா. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்க. நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ அப்படிங்கிறேன். இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பார்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்லை அண்ணாமலையா? திடீர்னு இப்போ என்னடா இந்தி மேலே உங்களுக்கு பாசம்? என்ன காரணம் தெரியுமா? தமிழ்நாடு இன்று கல்வியில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு 3வது மொழி ஒன்றை படிங்கடா அப்படின்னு கொண்டு வந்து திணிச்சிருக்கான். அம்மா தமிழிசை சவுந்தரராஜன். அந்த அம்மாவுக்கு தமிழிசைன்னு ஏன் தான் அவங்க அப்பா பேர் வச்சாரோ? பேசாமல் படா கானா சவுந்தரராஜன் பேர் வச்சிருக்கலாம். படா கானானா என்ன அர்த்தம்? பெரிய பாட்டு அப்படின்னு அர்த்தம் ஹிந்தியில். இன்னைக்கு நான் அவங்களுக்கு பேர் வைக்கிறேன், படா கானா சவுந்தரராஜன். பாராளுமன்றத்தில் தமிழில் எம்பிக்கள் பேச வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்த மனிதன் குமரி ஆனந்தன். அவருக்கு பிறந்த மக ஹிந்தி படிக்கின்ற வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். அட கேடுகட்ட குப்பை. 40 பேர் இருக்கப்பயே நம்மளை நாகரிகம் இல்லாதவர்கள்னு ஒரு அமைச்சர் சொல்றாருன்னா, ஆல் த எம்பிஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் அன்கல்ச்சர்ட் அண்ட் அன்கூத் ஃபெல்லோஸ். யாரு? தர்மேந்திர பிரதான். 40 பேரும் கொந்தளிச்சுட்டான். காரணம், தமிழர்களுக்கு மானம் உண்டு, ரோசம் உண்டு, சூடு சொரண இருக்கு. உப்பு போட்டு சாப்பிட்றதுனால எந்திரிச்சிட்டான். தொல்லச்சிருவான். பேஸ் மேக்கர் வச்சிருக்கிற வைகோ கூட ஸ்டாப் நான்சென்ஸ் அப்படின்னாரு. அவருக்கே வீரம் வந்து என்ன சத்தம். 40 பேரும் படுத்தின பாட பார்த்துட்டு, தயவு செய்து நான் பேசிய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன், இந்த பேச்சை 100 முறை மன்னிப்பு கேட்கிறேன்னு ஒரு மத்திய அமைச்சரை மன்னிப்பு கேட்க வைத்த 40 பேர். இளம் பேச்சாளர்கள் 182 பேர். வேற எந்த இயக்கத்திலும் கிடையாது. 17,000 பேரை வரவழைத்து 22,000 பேரை தேர்வு செய்து அந்த 2,000 பேரில் வடிகட்டிய 182 பேச்சாளர்களில் ஒருவர் தான் என்று பேசிய எனது அருமை தம்பி ஹேமநாத். என்ன அருமையாக பேசினார். இந்த வயதில் மேடை கிடச்சி அவரெல்லாம் பேசுகிறாரு. நாங்கள்லாம் ஒரு மேடைக்காக பிச்சை எடுத்திருக்கோம். எனக்காக ஒரு 5 நிமிஷம் மேடையில் வாய்ப்பு கொடுங்கன்ட்டு. ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காமல் இளம் பேச்சாளர்களின் திறமைகளை இந்த நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதுவும் பகுத்தறிவு மேடையில் பேச வைக்க வேண்டும். தன்மானத்தை பற்றி பேச வைக்க வேண்டும். பெரியாரை பற்றி பேச வைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்த ஒரு இளம் தலைவர் எனது அருமை தம்பி தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வார்ப்பு தான் ஹேமநாத். இந்த நிகழ்ச்சியில் ஒரு மாவட்ட கழகத்தின் செயலாளர், பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர், RDS, அந்த எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டோம்னா வெடிமருந்து. RDX என்றால் வெடிமருந்து. இந்த மதவெறி சக்தியையும் 10 ஆண்டுகள் இந்த நாட்டை சீரழித்த அதிமுக என்ற அந்த கேடுகட்ட சக்திக்கும் வெடிமருந்தாக இளைஞரணி தொடங்கி இன்று வரை மாவட்ட செயலாளராக பணியாற்றுகின்ற வகையில் எளிமையான அருமையான ஒரு மனிதர். சில பேருக்கெல்லாம் ஒரு பொறுப்பு வந்துருச்சுன்னா, அன்னைக்கு ஒரு ஆளை பார்க்குறேன், அதிமுக காரன் 15 பேரோட வர்றேன். நான் என்னடா அது எதிர்கட்சிக்காரங்க திடீர்னு எப்படா எம்எல்ஏ ஆனான்னு பார்த்தா, யார்ரா அந்த ஆளுன்னு கேட்டான், 6வது வார்டு துணை செயலாளருங்கிறான். 6வது வார்டு துணை செயலாளர் நெஞ்சை வடைச்சிக்கிட்டு 15 பேரோட வர்றான். ஆனால் எங்கள் அருமை அண்ணன் RD சேகர் எவ்வளவு பொறுப்பு கொடுத்தாலும் எளிமையாக தொண்டர்களின் பாதுகாவலராக இருந்து செயலாற்றி கொண்டிருப்பவர். இன்று நம் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள். ஏயா அந்த தலைவருக்கு பிறந்த நாள்? என் தம்பி ஹேம்நாத் சொன்னாரே, கொரோனா என்ற அந்த நோய் பீடிக்கப்பட்டிருந்த பொழுது அந்த கொரோனா வார்டில் இருந்த நோயாளிகளை உயிரையும் பணயம் வைத்து பார்த்த ஒரு முதலமைச்சர் யார் என்றால் அவர்தான் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர்.
எந்த ஊரில்? கோயமுத்தூரில் போய் நோயாளிகளை பார்க்க போகிறப்ப நம்ம கட்சிக்காரங்களாம் சொல்லியிருக்காங்க, தலைவரை இவங்க யாருமே நமக்கு ஓட்டு போடல தலைவரை, எல்லா தொகுதியிலையும் நம்மளை தோக்கடிச்சிருக்காங்க, இந்த நோயாளிகளை போய் பார்க்க போகிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தலைவர் சொன்ன பதில், எனக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும் நான் தான் முதலமைச்சர், அவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டாலும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்புன்னார். இந்த பெருந்தன்மை யாருக்காவது வருமையா? அதுக்கப்புறம் அந்த நோயாளிகளை பார்க்க போகிறப்ப டாக்டர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, வேணாம் தலைவரை, உங்களுக்கு 69-70 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் போகாதீங்க, கொரோனா தொற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு, வேணாம் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த கொரோனா நோயாளிகள் டாக்டர்கள் போடுற அந்த ஆடையை போட்டுக்கிட்டு போய் அந்த நோயாளிகளை பார்த்து நான் இருக்கிறேன் பயப்படாதீர்கள் சொல்லிட்டு வெளியில் வந்தார். அப்போ பத்திரிகைக்காரன் கேட்குறாங்க, ஏங்க இவ்வளவு உயிரை பணைய வச்சு நீங்கள் எதுக்காக போய் இந்த நோயாளிகளை பார்த்தீங்கன்னதுக்கு அடுத்து பதில் சொன்னார், நான் நோயாளிகளை பார்த்து போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வரல, உயிரை பணயம் வைத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற டாக்டர்கள் நர்ஸுக அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்கணும்னு தான் முதலமைச்சராகிய நான் முதல்ல அந்த வார்டுக்கு போனேன்னு சொன்னார். இப்படிப்பட்ட தலைவருக்கு இன்றைக்கி பிறந்த நாள். இந்த தூரத்தில் உட்காந்துருக்க நம்ம சகோதரியெல்லாம் பார்க்குறாங்க, டிவியிலே 1.5 மணி நேரம் பேசுவானே, இந்த ஆள் எப்போ பேசி முடிக்கிறது, நம்ம இந்த மிஷினெல்லாம் வாங்கிட்டு போகிறது, ஐயையோ வேற யாரையாவது கூப்பிட்டுருக்கலாமே, இவரையா இந்த மனுஷன் செந்தில்குமார் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் என் சகோதரிகளுடைய மலர்ந்த முகமும் சிரித்த முகமும் பார்க்கும்போது எங்கள் தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சருடைய ஆட்சியில் எங்களுடைய பெண்கள் தான் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அவங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் பணமும் அவர்கள் பயணம் செய்கின்ற அந்த தோரணையும் பார்க்கும் பொழுது இன்று மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் ஆண்களை விட என்னுடைய சகோதரிகள் தான் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதுக்காக நான் 1.5 மணி நேரம் உங்களை போட்டு புளிய போகிறதில்ல. ஒரு பட்டிமன்றம் நடத்துறதுக்கு ஒரு ஊரில் போய் கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு கேட்டேன். ஊர் தலைவர் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோனே, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோன்னா, அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்க இருப்பாங்க, நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ அப்படிங்கிறேன். இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்க இருப்பார்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்லை அண்ணாமலையா? லட்சம் பேர் திரண்டிருந்தாலும் மக்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கையை பிடிச்சி மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோனி. அதனால் மக்கள் எப்படி ரசிக்கிறாங்கன்னு உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே பேசுவேன். இப்படி பேசுகிறப்பையும் ஒரு ஆள் கொட்டாய் விட்றாரு, அத்தத்தண்டி கொட்டாய் அப்படின்னாரு. பாவம் என்ன வேலை செஞ்ச அசதியோ, மனுஷனுக்கு அசதி இருக்கத்தானேயா செய்யும். ஆனால் என் கண்ணில் அவர் வர்றாரு. இருந்தாலும் அதையும் மீறி இவ்வளோ பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இப்படி மேடையை இலக்கியமாக்கி நாடகமாக்கி இசை நிகழ்ச்சியாக்கி இலக்கியமாக்கி அதை மக்களின் தமிழ் மேடையாக மாற்றிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற இயக்கம் தான். அண்ணா என்ற பேச்சாளருக்கு காசு கொடுத்து டிக்கெட்டு கொடுத்து பேச்சை கேட்க போனான் என் தமிழன். ஒரு பேச்சாளனுடைய பேச்சுக்கு கட்டணம் செலுத்தி கேட்ட பேச்சு உலகத்திலேயே முதலில் பேரறிஞர் அண்ணா என்ற தலைவருக்கு தான் காசு கொடுத்து அவர் பேச்சை கேட்க போனாங்க. அப்படிப்பட்ட தலைவர். அண்ணாவுக்கு இந்தி தெரியாது, சமஸ்கிருதம் தெரியாது. வெளிநாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் அண்ணா நிற்கிறார். ஏல் பல்கலைக்கழகத்தில் கோட்டு டையெல்லாம் போட்டு விட்ருக்காங்க. அண்ணாவுக்கு பழக்கமில்லாத ட்ரெஸ்ஸு, வேட்டியவே 15 தடவை இழுத்து கட்டிக்கிட்டு இருப்பார். சட்டையில் பட்டனு கூட அண்ணாக்கு சரியாக போட தெரியாது. மூக்கில் பொடி போட்ட அந்த மூக்கு பொடி, வாயில் வெத்தலை போட்ட வெத்தலை கரை, அதோட கோட்டு டை போட்டு அண்ணாவை ஏல் பல்கலைக்கழகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பேண்ட்டு நிற்கல அண்ணாவுக்கு, எடுத்து இப்படி மேலே தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆள் கேட்குறான், ஹூ இஸ் ஹீ, யார் இவர்?
அப்போ சொல்கிறார் ஒருத்தர், ஹீ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, சிஎன் அண்ணாதுரை. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்னையா பொடியை போட்டுக்கிட்டு வெத்தலாக்கு போட்டுக்கிட்டு பேண்ட்டை கூட இழுத்து விட்டுக்கிட்டு வர்றாரு, இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரான அவரை பார்த்து நக்கல் பண்ணியிருக்கான், அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கான், இவரெல்லாம் முதலமைச்சர் மாதிரி தெரியலையேன்ட்டு. அப்போ ஒரு பத்திரிக்கைக்காரன் கேட்குறான் கேள்வி, அப்போ தமிழ்நாட்டில் மெட்ரிகுலேஷன் ஒரு பாடத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அந்த பாடத்தை பற்றி கேள்வி கேட்குறான். மிஸ்டர் அண்ணாதுரை, ஐ வாண்ட் டு ஹேவ் ஒன் கொஸ்டின் டு யூ. எஸ் அப்படின்னாரு அண்ணா. வாட் யூ திங்க் அபவுட் மெட்ரிகுலேஷன்? அண்ணா மெட்ரிகுலேஷன் இஸ் த டைப் ஆஃப் எஜுகேஷன், இட் இஸ் கேரிட் அவுட் இன் அவர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சா அண்ணா அடிச்சார் பாருங்க அதுக்கு பதில். Matriculation is the botheration of the education. After a great consideration, I came to this conclusion. வெள்ளக்காரன் அசந்துட்டான், நம்ம இங்கிலீஷ் அந்த மனுஷன் இந்த போடுறாருடான்னு. அண்ணாவுக்கு ஹிந்தி தெரியாது. ஏல் பல்கலைக்கழகத்தில் அவர்கள் மூக்கின் மீது விரல் வைக்கின்ற அளவிற்கு ஆங்கிலம் பேசிய தலைவர் பேரறிஞர் அண்ணா. அவர் தான் ஜவஹர்லால் நேருகிட்ட சொன்னார், ஹிந்தி என்ற மொழியை திணிக்காதீர்கள் சொன்ன ஜவஹர்லால் நேரு 1963 உறுதி கொடுத்தார். ஹிந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகின்ற வரை ஹிந்தியை நாங்கள் திணிக்க மாட்டோம்னு நேரு அன்னைக்கு கொடுத்த உறுதிமொழி. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி உறுதிமொழி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ பிரதமர்கள்லாம் இருந்தாங்க. ஐயா வாஜ்பாய் இருந்தார், மன்மோகன் சிங் இருந்தார், நரசிம்மராவ் இருந்தார், தேவகவுடா இருந்தார், ஐகே குஜரால் இருந்தார். இத்தனை பிரதமர். இப்போ நரேந்திர மோடி ஒரு 14 வருஷம் 10 வருஷம் பிரதமராக இருந்தார். எப்பெல்லாம் இந்தியை திணிக்காம திடீர்னு இப்போ என்னடா இந்தி மேலே உங்களுக்கு பாசம்? என்ன காரணம் தெரியுமா? தமிழ்நாடு இன்று கல்வியில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு 3வது மொழி ஒன்றை படிங்கடா அப்படின்னு கொண்டு வந்து திணிச்சிருக்கான். இன்னைக்கு நான் கேட்குறேன், நேற்று மீட்டிங்கில் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன், அந்த அம்மாவுக்கு தமிழிசைன்னு ஏன் தான் அவங்க அப்பா பேர் வச்சாரோ, பேசாமல் படா கானா சவுந்தரராஜன் பேர் வச்சிருக்கலாம். படா கானான்னா என்ன அர்த்தம்? பெரிய பாட்டு அப்படின்னு அர்த்தம் ஹிந்தியில். இன்னைக்கு நான் அவங்களுக்கு பேர் வைக்கிறேன் படா கானா சவுந்தரராஜன். தமிழிசைன்னு ஏன் அந்த மனுஷன் குமரி ஆனந்தன், தமிழ் தென்றல்னு பேர் அவருக்கு. மேடையில் இலக்கியம் பேசினால் மணிக்கணக்காக அந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இலக்கிய தென்றல் குமரி ஆனந்தன். பாராளுமன்றத்தில் தமிழில் எம்பிக்கள் பேச வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்த மனிதன் குமரி ஆனந்தன். அவருக்கு பிறந்த மக நேற்று பேசுறாங்க, ஹிந்தி படிக்கின்ற வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். அட கேடுகட்ட குப்பை. தமிழிசை சவுந்தரராஜன் குமரி ஆனந்தனுடைய மகள். முந்தா நாள் அவருக்கு பிறந்த நாள். யாருக்கு? குமரி ஆனந்தன் ஐயாவுக்கு. நீங்கள் போய் இந்தியிலையா வாழ்த்து சொன்னீங்க உங்கள் அப்பாவுக்கு? ஜனம் தீன் பகாய அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? பிறந்த நாள் வாழ்த்துக்கு இந்தியில் தான் ஜனம் தீன் பகாய. உங்கள் அப்பாட்ட அப்படி சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நினைப்பார்? பிதாஜி பிதாஜி ஜனம் தீன் பகாய. அவர் இப்படியே பார்ப்பார், பிள்ளைய நல்லா தானடா பெற்றிருந்தேன், தமிழில் நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லி தமிழிசைன்லடா என் பிள்ளைக்கு பேர் வச்சேன். இப்போ எனக்கிட்ட ஜனம் தீன் பகாய அப்படிங்குதுன்ட்டு நல்லா தானமாக இருந்தேன், ஏமா இப்படி ஆயிட்டேன்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? அந்த மனிதன் செய்த தமிழ் தொண்டுக்கு சென்ற ஆண்டு சுதந்திர தினத்தன்று என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு தகைசால் தமிழர் விருதை கொடுத்தவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். யார்? குமரி ஆனந்தன். இன்னைக்கு அவங்க பேசுகிறாங்க, பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் கவர்னராக இருக்கிறப்ப நம்ம தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய புத்தகத்தை தான் பாண்டிச்சேரியில் படிச்சுக்கிட்டு இருந்தான்.
நான் 3 வருஷமா அவங்களுக்கு லட்சக்கணக்கான புத்தகங்கள் பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்திலிருந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ கவர்னராக இருந்தது அந்த அம்மா, அந்த போலீஸ்காரம்மா. அவங்க இருந்தாங்க. அவங்க இருந்தப்போ கூட தமிழ் புஸ்தகத்தை வாங்கினாங்க ஐயா பாண்டிச்சேரியில். ஆனால் இந்த அம்மையார் கவர்னராக வந்த பிறகு அரசு பள்ளிகளை பூரா ஹிந்தி பள்ளிகளாக மாற்றி தமிழ்நாடு பாடநூல் கழக புத்தகத்தை வாங்க மாட்டோம் என்று கையெழுத்து போட்டது யார் என்றால் தமிழிசை சவுந்தரராஜன் என்ற அந்த தமிழ் துரோகி தான். பாண்டிச்சேரியில் இருக்கிற மாணவர்களை தமிழ் படிக்காமல் கையெழுத்து போட்டவர். அதை அண்ணாமலை பெருமையாக பேசுகிறார். ஒரே கையெழுத்து எங்கள் அம்மா போட்டார். பாண்டிச்சேரியில் இருக்கும் அனைத்து பள்ளிகளும் மகசிரி பள்ளிகளாக, ஹிந்தி பள்ளிகளாக மாறிவிட்டது. வெக்கமா இல்ல? இதுக்கு பேர் தான் ஐயா பாசிசம். பாசிசம் என்ற சர்வாதிகாரம் என்ன செய்யும்னா, நம்ம ஆளுகளை வச்சே நமக்கு எதிராக வேலை பார்க்கும். அண்ணாமலை தமிழ்நாட்டுக்காரரு, கன்னடாவில் போய் இது கர்நாடகத்தில் போய் படிச்சுட்டு இங்கே வந்தவர். தமிழிசை சவுந்தரராஜன் நம்ம நாட்டுக்காரங்க. அவங்க கட்சியில் இருக்கிற எல்லாருமே தமிழர்கள் தான். ஆனால் தமிழர்களை வைத்து தமிழுக்கு எதிராக பேச வைக்கிறான் பார். இதற்கு பெயர்தான் பாசிசம். இந்த பாசிசத்தை ஒழிப்பேன் என்று முதலில் குரல் கொடுத்த தலைவர் நம்ம தளபதி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொகுதி சீரமைப்பு எதுக்கு? நமக்கு 40 தொகுதி இன்னைக்கு பாண்டிச்சேரியோடு சேர்த்து தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதி. ஆனால் அந்த தொகுதியில் இன்னைக்கு 8 தொகுதியை குறைக்க போகிறாங்க. ஏன்? எப்படி? 1971 6 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்ட்டு 382 எம்பிக்கள் இருந்தாங்க. 1961 71 7 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு சொல்லி 522 பேர், 492 பேர். அதுக்கப்புறம் 1971 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்ட்டு 543. எப்போ ஃபிக்ஸ் பண்ணது? 1971. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஜனத்தொகை பெருகிருச்சு. நம்பால் பூந்து விளாண்டான். உண்மைதான். எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் 16 பிள்ளைய. கேட்டால் தாத்தா எல்லாம் ஆண்டவன் கொடுத்தது தான், நான் என்ன பண்ணேங்கிறாரு. ஆண்டவன் கொடுத்தாராம் 16 பிள்ளைகளையும். நான் சின்ன பிள்ளையில நம்பிட்டேன். உண்மையிலே கோயிலில் போய் ஒரு பிள்ளையாக வாங்கிட்டு வந்துருப்பார் போல இருக்குன்ட்டு. இப்போ நினைக்கிறேன் கிழவன் எவ்வளோ விசக்கிழவனாக இருந்திருக்காருன்ட்டு. பிள்ளைகளை வஞ்சகம் இல்லாமல் பெற்றாங்க. திருவிளையாடல் படத்தில் சிவாஜி கணேசன் விறகு வெட்டியாக வந்து ஒரு பாட்டு பாடுவார். ஒரு 6 பிள்ளைகளை ஒரு அம்மா வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். அது மாசமாக வேற இருக்கும். அந்த அம்மாவை பார்த்து பாடுவார். அறுவடையே முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா, அட ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேஷமா, 10 புள்ள பெத்த பின்னும் 8 மாசமா, இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கர்ப்ப வேஷமா, பார்த்தா பசுமரம் படுத்து விட்டான் நெடுமரம், கேட்டா விறகுக்காகுமா, எந்த நாளும் கர்ப்ப வேஷமான அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டா இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடுக்காக பாட்டு பாடினோம். அது மட்டுமா, நாடகத்தில் பப்புன்னு பாடுவான். குடும்பத்தை உருவாக்க சொன்னா ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தாரங்கப்பா, எல்லாரும் இந்நாட்டு மன்னர், அந்த விஷயத்தில் எங்கப்பா மன்னாதி மன்னர், குடும்பத்தை உருவாக்க சொன்னா. குடும்பத்தை உருவாக்க சொன்னா கிராமத்தை உருவாக்கியிருக்கான ஐயா. அன்னைக்கு அப்படி இருந்தாங்க. குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சிவப்பு முக்கோணம். சுருளிராஜன் கூட ஒரு படத்தில் மாந்தோப்பு கிளியங்கிற படத்தில் காந்திமதி வீட்டுக்காரராக இருப்பார். அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நாளாக புள்ள இருக்காது. காந்திமதி போய் பழனிமலையில் அழகு குத்தி வேண்டிட்டு, மாமா நான் முருகன்ட்ட அழகு குத்தி வேண்டிட்டு வந்திருக்கேன், அநேகமாக இன்னும் 1 மாதத்தில் நமக்கு புள்ள பிறந்துடும் அப்படின்னா சுருளிராஜன் ஒரு மஞ்சள் பை 2 கிலோ அரிசியோடு வருவார். இல்லடி, அதுக்கு வாய்ப்பே இல்லடி, அரசாங்கம் 500 ரூபாயும் 5 கிலோ அரிசியும் கொடுக்குதுன்னு இப்போ தான் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன், நீ முருகனை வேண்டி முக்காத்துட்டுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா, ஐயோ எனக்கு எப்படி புள்ள பிறக்கும்ட்டு அன்னைக்கு இதை அந்த ஒரு சாதனத்தை பயன்படுத்தணும்னு பாடாப்பட்டாங்க நம்ம ஆளலாம். குடும்ப கட்டுப்பாடு அதிகாரிகள்லாம்
நான் ஒன்றும் இதை பற்றி ஒன்றும் இது பண்ண விரும்பலை, நீங்கள் அந்த இதாக இருக்கிறப்ப அந்த இதை மட்டும் பயன்படுத்திக்கிங்கன்ட்டு இவ்வளவு நாசுக்காலாம் சொல்லி அதை பயன்படுத்துகிறோம்னு சிவப்பு முக்கோணம், 2 பெற்றால் இன்பமயம், 1 பெற்றால் ஒளிமயம் அப்படின்னு நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. நம்ம நிம்மதியாக 2 1ன்னு பத்துக்கிட்டு இருந்தான். உத்தரப்பிரதேசக்காரங்க அதை கேட்கவே இல்லை, வளர்ச்சி மாட்டி. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 23 கோடியே 36 லட்சம். குடும்ப கட்டுப்பாடை கடைப்பிடிச்சதுனால இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் தொகை 7 கோடியே 16 லட்சம். நம்மளை விட 3 மடங்கு பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பார்த்தா 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னா 7 கோடியை வகுத்தா நமக்கு 32 எம்பி தான் வருது. 23 கோடியை 20 லட்சத்தால் வகுத்தோம்னா அவனுக்கு 112 எம்பி வருது. இதை எதிர்த்த முதல் குரல் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். 40 பேர் இருக்கப்பயே நம்மளை நாகரிகம் இல்லாதவர்கள்னு ஒரு அமைச்சர் சொல்றாருன்னா, all the MPs of Tamil Nadu are uncultured and uncouth fellows. யாரு? தர்மேந்திர பிரதான். 40 பேரும் கொந்தளிச்சிட்டான். காரணம், தமிழர்களுக்கு மானம் உண்டு, ரோசம் உண்டு, சூடு சொரண இருக்கு. உப்பு போட்டு சாப்பிட்றதுனால எந்திரிச்சிட்டான். தொல்லச்சிருவான். பேஸ் மேக்கர் வச்சிருக்கிற வைகோ கூட ஸ்டாப் நான்சென்ஸ் அப்படின்னாரு. அவருக்கே வீரம் வந்து என்ன சத்தம். 40 பேரும் படுத்தின பாட பார்த்துட்டு, தயவு செய்து நான் பேசிய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், இந்த பேச்சை 100 முறை மன்னிப்பு கேட்கிறேன்னு ஒரு மத்திய அமைச்சரை மன்னிப்பு கேட்க வைத்த 40 பேர். அதில் 8 பேர் போனால் என்ன ஆகும்? நாளைக்கு வேற கெட்ட வார்த்தை சொல்லி கூட திட்டுவேன் ஒருத்தன். அதை கேட்டுட்டு பேசாமல் வர வேண்டியதான். 40 பேர் நீங்கள் மற்ற மாநிலத்துக்கு எப்படி விகிதாச்சாரத்தோடு பிரித்து தருகிறீர்களோ அதே மாதிரி எங்களுக்கும் தர வேண்டும் என்று தென் மாநிலம், பஞ்சாப், மேற்கு வங்காளம் உள்ளிட்ட அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் கூட்டி மீட்டிங் போடுற தில் உள்ள ஒரு தலைவர் நம் தளபதியார் மட்டும்தான். அகில இந்திய அளவில் அவருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பேர். இன்னைக்கு பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை தம்பி சொல்கிறாரு, எங்கள் நரேந்திர மோடியை பார்த்துங்கண்ணா உலகமே பயப்படுதுங்கண்ணா, அவர் அப்படியேப்பட்டவருங்கண்ணா. ஆமாங்கண்ணா, போங்கண்ணா, வாங்கண்ணா, இல்லைங்கண்ணா. நரேந்திர மோடியை பார்த்து உலகமே பயந்ததை தான் நாங்கள் பார்த்தோம்ல. இன்னைக்கு நான் கேட்குறேன், ஒன்றிய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களே, நீங்கள் எங்களை ஹிந்தி படிக்கணும்னு சொல்கிறீங்களே, உங்கள் தாய்மொழி என்ன? குஜராத்து. அந்த மொழியில் நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்கள் தாய்மொழியையே உங்களை பேச விடாமல் உங்களை தடுத்து வைத்திருப்பது ஹிந்தி என்ற அரக்கன். உங்கள் மொழியவே நீங்கள் பேச முடியலையே. குஜராத் மொழி என்ன ஆச்சு? சரி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அவரை போய் பார்க்க போகிறீங்களே, ஹிந்தியில் போய் பேசுவீங்க அவருக்கு? அவர்கிட்ட இங்கிலீஷில் பேசினாலே புரியாது அவருக்கு. ஏன்னா அமெரிக்காக்காரங்க எப்படி இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு தெரியும். ட்ரம்ப் எப்படி பேசுவார் பார்த்துருக்கீங்களா? All the passport details of the national affairs of the minister. மோடி இந்த இப்படியே வாயை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நரேந்திர மோடியும் ட்ரம்ப் அவர்களும் உட்கார்ந்துருக்கிறப்ப பின்னால் 2 பேர் இருப்பாங்க. யார் தெரியுமா அவங்க? ட்ரம்ப் பேசுகிற இங்கிலீஷை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் உட்காந்துருப்பேன். ட்ரம்ப் பேசுவார், அவன் கேட்டு நரேந்திர மோடிகிட்ட ஹிந்தியில் சொல்லுவான். நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பாஸ்போர்ட் இல்லாமல் இங்கே நிறைய பேர் குடியிருக்கிறார்கள், அதை பற்றி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாருங்க அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவார். ஒன்று நரேந்திர மோடி ஹிந்தியில் சொல்லுவார், அதை ட்ரம்ப்புக்கிட்ட நரேந்திர மோடி டீட்டெயில்ஸ் ஆஃப் த பாஸ்போர்ட். இன்னைக்கு நான் கேட்குறேன், ட்ரம்ப்புக்கிட்ட போய் ஹிந்தியில் பேச வேண்டியதானே? அங்கே உங்களுக்கு ஆங்கிலம் தேவைப்படுகிறது. ஆனால் எங்களை மட்டும் ஆங்கிலம் படிக்காத ஹிந்திங்கிற 3ஆம் மொழியை படித்து நாசமாக போங்கடான்னு சொல்வது என்னையா? அநியாயம் இல்லையா?
இன்னைக்கு நரேந்திர மோடியை பார்த்து இந்திய உலகமே பயப்படுதுன்னாரு. நம்ம இந்தியர்கள் அங்கே தவறுதலாக தங்கியிருந்தவனை எப்படியா கூட்டிகிட்டு வந்தாங்க? காலில் விலங்கு மாட்டி கையிலையும் விலங்கு மாட்டி இப்படி வர்றான். வெக்கமல்ல? ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடியை கேட்குறேன், நம்ம நாட்டினுடைய தவறு செய்தவர்களை காலிலும் கையிலும் விலங்கு மாட்டி ட்ரம்ப் அனுப்பி வைக்கிறாரு. வெட்கமில்லாமல் அவரிடம் அமர்ந்து நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் இன்னொரு நாட்டில் நாங்கள் ஃப்ளைட் அனுப்பி எங்கள் மக்களை நான் கூப்பிட்டுக்கிறேன், நீ விலங்கு போட்டு அனுப்ப வேண்டாம்டான்னு சொரணை உள்ள இன்னொரு நாடு ட்ரம்ப் கிட்ட சொன்னுச்சு. நரேந்திர மோடி நம்ம மக்கள் எப்படி வந்தாங்கன்னு டிவியில் காமிச்சாங்க, பார்த்தீங்களா? கேவலமா இல்ல? இன்று நான் கேட்கிறேன், இந்த கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாரும் 3வது மொழி ஹிந்தியை படிக்கணுங்கிறீங்க. ஹிந்தி மேலே நமக்கு என்னையா வெறுப்பு? ஹிந்திக்காரங்களை நம்ம வெறுக்கலை, ஹிந்தி மொழியையும் வெறுக்கலை. எனக்கெல்லாம் ஹிந்தி ரொம்ப பிடிக்கும். ஹிந்தி பாட்டு எப்படி பாடுவேன் தெரியுமா? நான்லாம் ஹிந்தி பாட்டு பாடி அவ்வளோ கைதட்டு வாங்கியிருக்கேன். मेरे सपनों की रानी कब आएगी तू, आए रुत मस्तानी कब आएगी तू. हिंदी தெரியாதானா? ஆனால் பாடுறேன். चुरा लिया है तुमने जो दिल को, नगर नगई सुराना सनम. मैं शायर तो नहीं मगर ऐसी जब से देखा मैंने तुझको मुझको शायरी आ गई. हिंदी தெரியாது, பாடுறேன். ஹிந்தி பாட்டையோ ஹிந்தி மக்களையோ ஹிந்தி மொழியையோ வெறுக்கவில்லை. ஆனால் எங்களை நீங்கள் கட்டாயம் ஹிந்தி படிக்கணும்னா தமிழ் மொழி அது 3ஆம் தர மொழியாக போய்விடும் என்பதற்காகத்தான் ஹிந்தியை எங்கள் மீது திணிக்காதீர்கள்னு நம்ம சொல்கிறோம். பஸ்ஸில் ஏறி உட்காருவோம். முதல்ல சீட்டில் யாருமே இல்லை, வெறும் பஸ்ஸு. எங்கே போய் உட்காருவோம் நம்ம? ஒரு பஸ்ஸில் வெறும் பஸ்ஸு. எந்த சீட்டை பிடிப்போம்? யோசனை பண்ணி பாருங்கள். எல்லாம் ஓரத்துலேயே தான் உட்காருவோம். ஏன் ஓரத்தில் உட்காடுறோம்? யார் பஞ்சாயத்தும் இருக்காது. ஒரு பக்கம் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு காற்று எல்லாம் வரும். அதுக்கடுத்து வர்றவன் எங்கே உட்காருவான் தெரியுமா? சென்டரில் உட்காருவான். இந்த ஓரத்தில் உட்காருவான். சென்ட்ரு மட்டும் காலியாகவே இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த சென்டரில் உட்காந்துருக்கவன இந்த 2 பேரும் கொலை அத்துருவாங்க. இந்த நடுவில் உட்காருவான் ஒருத்தன். இவன் தலை முழுதும் சொலன்னு எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்து தூங்கி நச்சுன்னு இப்படி கழுத்தில் விழுவான். எப்படி இருக்கு அவனுக்கு? டேய் எந்திரா, சாரி பிரதர். சில பேர் தூங்கி சலுவாயெல்லாம் ஒழுக விட்ருக்கான் என் மேலே. இன்னொருத்தன் இந்த பக்கம் அவனை திட்டிக்கிட்டு இருக்கேன், மடியில் படுத்துட்டான் ஒருத்தன் இந்த பக்கம் அங்கிட்டு இருக்கவன். அந்த நடுவில் நான் பட்ட பாடு. நின்றுக்கிட்டாவது வந்துடலாம்டா, நடுவில் உட்கார வேணாம்டான்ட்டு. இந்த 3 சீட்டில் 2 பேர் சந்தோஷமாக உட்காந்துருக்கிறப்ப தண்டி ஒரு ஆள் நடுவில் வந்து உட்காந்தான்னா இந்த 2 ஓரத்தில் இருக்கவனும் ஒருத்தன் கீழே விழுவான், இன்னொருத்தன் அந்த பக்கம் நசுங்கி ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். இதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஒரு 3 சீட்டு உட்கார்ற இடத்துல 2 பேர் நல்லா உட்காந்துருக்கிறப்ப 3ஆவதாக ஒரு தடியன் வந்து உட்கார்ந்தா அந்த ஓரத்தில் இருக்கவன் எப்படி கீழே விழுவானோ அது போல தான் 2 மொழி, ஆங்கிலம் தமிழ் என்ற மொழி நமக்கு 2 போதும். உலகம் முழுவதும் நம்ம போய் அறிவை விரிவு செய்யலாம்யா. இசைஞானி இளையராஜாக்கு ஹிந்தி தெரியுமா? சமஸ்கிருதம் தெரியுமா? சமஸ்கிருத பாட்டு அப்படி பாடுவார் இசைஞானி இளையராஜா. பார்த்துருக்கீங்களா? அது என்ன, தாய் மூகாம்பிகை படத்தில் ஒரு சமஸ்கிருதம் பாட்டு பாடுவார். சிவசத்யாயித்தோ அதி பிரபவித்தும் சத்த பிரபவித்தும் நசே தேவம் தேவோ நகலு குஷல கஸ்வந்தி துமபி ஆதஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி பிரவி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமகிருத புண்ணியக பிரபவதி ஜனனி ஜனனி
ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ. எதுக்கு கைதட்டினீங்க? இப்போ உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா? லியோனி அந்த பாட்டை இவ்வளவு நல்லா பாடுறாரேன்னு சொல்லி தான் கைதட்டினீங்க. இசைஞானி இளையராஜா சமஸ்கிருதத்தில் பாடியிருக்காரு. எல்லா ராகத்திலையும் பாட்டு போட்டிருக்காரு. மோகன ராகத்தில் அவர் போடாத பாட்டா? நின்னு கோரி வர்ணம் வர்ணம் மோகன ராகம். கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. மோகன ராகம். கல்யாணி ராகத்தில் போட்டிருக்காரு, கானடா ராகத்தில் போட்டிருக்காரு. பூமாலை வாங்கி வந்தான் பூக்கள் இல்லையே கானடா ராகம். இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் கேதார ராகம். எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திருதில்லானா. நளினகாந்தி இந்த ராகத்துக்கு பேரு. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா. பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா. ஹம்சநாதம் இந்த ராகத்துக்கு பேரு. எத்தனை பாட்டு. தூங்காத விழிகள் ரெண்டு உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்று வெண்பூ மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது அன்பே நீ இல்லாது. அமிர்தவர்ஷினி இந்த ராகத்து பேரு. மலர்களே நாதஸ்வரங்கள் மங்கள தேரில் ஹம்சதுணி இந்த ராகத்து பேரு. மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ சுத்த தினியாசி இந்த ராகத்து பேரு. இவ்வளவு ராகம் தெரிஞ்ச இளையராஜா வெளிநாட்டில் லண்டனில் போய் சிம்பனி என்ற ஆங்கில இசையை இசையமைத்து ஹிந்தி தெரியாது சமஸ்கிருதம் தெரியாது 2 மொழிகளை கற்ற இளையராஜா சிம்பனி இசையை அமைக்கும் போது இளையராஜாவுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஹிந்தி தெரிஞ்சா போய் இவ்வளோ பெரிய சாதனையை படைச்சிட்டு வந்தார். இன்னைக்கு நான் கேட்குறேன், இளையராஜா வந்தோன்னே கேட்குறாங்க பத்திரிக்கைக்காரங்க. அப்போ சொல்கிறாரு, என்னை இந்த சிம்பனி இசையமைக்க பிரான்ஸ் நாடு, ஹாலந்து, நார்வே, ஸ்வீடன், கனடா, துபாய், இந்த கத்தார் போன்ற நாடுகளிலெல்லாம் என்னை அழைத்திருக்கிறார்கள். இத்தனை நாட்டுக்கு இளையராஜாவை கூப்பிட்ருக்காங்க. இன்னைக்கு நான் கேட்குறேன், இந்த திருவையாறு ஆராதனை விழான்னு ஒன்று நடத்துகிறாங்கல்ல, அந்த இடத்துல எங்கள் இசைஞானி இளையராஜாவை பாட வையா, நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் வந்து அவருடைய திறமையை மதிக்கிறீர்கள்னு. அங்கே அவா மட்டும்தான் பாட முடியும் தெரியுமா? திருவையாறில் இவங்க தான் பாட முடியும். அங்கே தண்டபாணி தேசியர்னு ஒருத்தர் போய் என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவான் பாடினாருன்ட்டு அவர் இறங்கின பிறகு மேடையை கழுவி விட்டு அந்த தீட்டாயிருச்சுன்ட்டு அந்த மேடையை சுத்தம் பண்ணாங்க. இன்னைக்கு இளையராஜாவை அந்த மேடையில் பாட வைங்க, நான் ஒத்துக்கிறேன். இது மதத்துக்கு எதிராக நான் பேசவில்லை. ஜாதிய அந்த துவேஷத்தை ஒழிக்க வேண்டும், அந்த ஜாதிய அடக்குமுறையை ஒழிக்க வேண்டும். இதற்கு பெயர்தான் சனாதனம். இந்த சனாதனம் ஒழிய வேண்டும் என்று இந்தியாவில் முதல் குரல் கொடுத்தவர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஜாதியினால ஒருத்தனை ஒதுக்காதரான்ட்டு
பாலக்காடு மணியையர்னு ஒருத்தர் மிருதங்கம் வாசிப்பார். அவருக்கு மிருதங்கம் செஞ்சு கொடுக்கறது யார் தெரியுமா? தஞ்சாவூரில் செபாஸ்டின் அப்படின்ற ஒரு குடும்பம் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மிருதங்கத்தை ஸ்ருதி மாறாமல் செஞ்சு கொடுப்பாங்க. டிங் 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 ச டிங் ரீ டிங் க டிங். அவனுக்கு இசைஞானம் இல்லாட்டி அந்த மிருதங்கத்தை அவனால் செய்ய முடியுமா? ஆனால் அவன் அந்த மேடைக்கு வர முடியாது. மிருதங்கம் செய்து கொடுப்பவர் அந்த மேடைக்கு வர முடியாது. உலகம் முழுவதும் சாதனை செய்த இசைஞானி இளையராஜா அந்த மேடைக்கு வர முடியாது என்றால் இந்த ஜாதியம் ஒழிய வேண்டும் என்று குரல் கொடுத்த தந்தை பெரியாருடைய வழியில் இன்னைக்கு ஆட்சி நடத்தி கற்ப கிரகத்துக்கு பக்கத்தில் அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கி காட்டிய புரட்சி தலைவன், புரட்சி தளபதி நம் தலைவர் இல்லையா? இன்னைக்கு தோணுபுரீஸ்வரர்ன்ற ஒரு கோயிலில் ஒரு பெண் ஓதுவாரா இன்னைக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. சாமிக்கு பக்கத்தில் உட்காந்து சாமி ஒன்றும் சொல்லலை. எல்லா ஜாதிக்காரங்களும் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க. எந்த சாமியாவது வெளியே போடா அப்படின்னு எந்த சாமியாவது சொல்லுச்சா? இறைவனுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்ற சமத்துவத்திற்காக கட்சியும் ஆட்சியும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற தலைவர். மேடையில் ஒரு கச்சேரி நடந்துட்டு இருக்கு. பாட்டு பாடிட்டு இருக்காரு ஒருத்தர். பாட்டு பாட பாட கூட்டம் எந்திரிச்சு போயிட்டே இருக்கு. அந்த ஆள் ஐயோ நல்லா பாடுறோம், இப்படி கிளம்புறாங்களே என்னடா பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா பண்ணான். மதுரை அரசாளும் மீனாட்சி அப்படின்னா மதுரைக்காரன் பூரா உட்காந்துட்டான். நம்ம ஊரை பற்றி பாடுறாரா? மதுரையை பற்றி பாடிய அண்ணன் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு. பாடகர் முடிவு பண்ணிட்டான், ஒவ்வொரு ஊராக பாடினோம்னா வசூல் பண்ணிடலாம்டான்ட்டு தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி. தஞ்சாவூர்காரெல்லாம் உட்காந்து அண்ணன் அவர்களுக்கு தஞ்சாவூரை பற்றி பாடியதற்காக 200 ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்குறோம்னா. அதுக்கப்புறம் அடுத்த ஊர் சேலங்கட்டி மாம்பழமே திண்டுக்கல் பலாப்பழமே. சேலத்துக்காரன்னு திண்டுக்கல்காரன்னு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தான். எங்கள் ஊரை பற்றி பாடிய அண்ணன் அவர்களுக்கு அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருந்தான். கூட்டத்துக்குள்ளே ஒரு பாம்பேக்காரன் உட்காந்துருந்தான், மகாராஷ்டிராக்காரன். அதை நம்ம ஊரை பற்றி பாட வைப்போம்டான்ட்டு பாம்பே பாம்பே பாடிட்டு இருந்தவருக்கு பாம்பேன்னு ஒரு பாட்டு கூட தெரியலையே, எப்பட்றா பாடுறது பாம்பே அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஆரம்பித்தான் பாரு நம்பால். நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. பாம்பேக்காரன் குளிந்துட்டான். நம்ம ஊரை பற்றி 5 தடவை பாடினான்ட்டு 10,000 ரூபா கொடுத்துருக்கேன் அவன்கிட்ட. நம்ம ஆள் எப்படியாப்பட்ட ஆள் பற்றியா? பழைய சோறும் களியும் கேப்பக்களியும் சாப்பிட்ட தமிழன் எப்பையும் புத்திசாலியாவன். யாரை எப்படி பேசுவது, அவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிற நாகரிகத்தை உலகத்திற்கே கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயனை இந்த உலகத்திற்கு காட்டியவன் தமிழன். முதலில் அச்சாக வெளிவந்த நூல் எது தெரியுமா? பிரிண்டிங். அச்சாக வெளிவந்த முதல் புத்தகம் எது தெரியுமா? உலகத்திலேயே முதலில் அச்சான புத்தகம் தம்பிரான் வணக்கம் என்ற தமிழ் நூல் தான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் அச்சானதுயா. எங்க? தரங்கம்பாடிங்கிற ஊரில் சீகன் பால்கு அப்படிங்கிறவர் முதல்ல அச்சாக வெளிவந்த நூல் தம்பிரான் வணக்கம். இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் அந்த புத்தகத்தை பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் முதலில் அச்சான மொழி தமிழ் மொழி. சமஸ்கிருதம் இல்லை, ஹிந்தி இல்லை, மற்ற மொழிகள் அல்ல. உலக மொழிகள் அனைத்திற்கும் தாய்மொழியான தமிழ் மொழி. தமிழ் மொழியினுடைய சிறப்பு எப்படிப்பட்ட சிறப்பு! அம்மாங்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை! அம்மா, ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர்மெய் எழுத்து. உயிர் மெய் ரெண்டையும் சேர்த்து உயிரையும் மெய்யையும் தருபவள் தான் அம்மா என்று அம்மாங்கிற வார்த்தைக்குள்ள எவ்வளவு பொருள் வச்சிருக்கான் பார். அப்பா
ஆங்கிறது உயிரெழுத்து, இப்புங்கிறது மெய்யெழுத்து, பாங்கிறது உயிர்மெய் எழுத்து. ஆ உயிரெழுத்து, மெய் இப்பு, உயிரையும் மெய்யையும் தந்து உயிர்மெய்யாய் நம்மை உலவ விட்ட தந்தைக்கு அப்பா என்று பெயர் வைத்தது தமிழ் மொழி. அம்மாங்கிற வார்த்தையை எப்போ யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஏதாவது உடம்புல வலி வந்தால், வேதனை வந்தால், ஆப்ரேஷன் பண்ணி நம்ம வேதனையில் இருக்கிறப்ப அம்மா அம்மா அம்மான்னு அழுகிறானே ஒழிய எவனாவது அவன் பொண்டாட்டி பேரை சொல்லி இது வரைக்கும் கத்திருக்கானா? லட்சுமி லட்சுமி அப்படின்னா நர்சம்மா வந்து முகரையும் மூஞ்சியும் பாரு, அறுத்து போட்டு கிடந்தாலும் திமுருன்னு அடங்கலை பாரு. என்னடா லட்சுமி? என் சம்சாரம் பேர், அந்த நர்சம்மா பேர் லட்சுமி. அதுக்கு கோபம் வந்துருச்சு. ஆனால் அம்மான்னு கூப்பிட்டா எந்த பொம்பளையாக இருந்தாலும் அம்மான்னு கூப்பிட்டானா, ஏன் சாமி வலிக்குதா, பார்த்து சாமி சரியாக போயிடும் ராசா. இதுதான் தாய்மை. இந்த தாய்மைக்கு மதிப்பு கொடுக்கும் ஒரு மாநிலம் நம் தமிழ்நாடு மட்டும்தாயா. பண்பாடும் கலாச்சாரத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த நாடு. அம்மா வலி வர்றப்ப அம்மான்னு சொல்லுவோம், அப்பான்னு எப்போ சொல்லுவோம் தெரியுமா? வலியெல்லாம் தீர்ந்த பிறகு, பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனைகள் தீர்ந்து விட்டது. தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்த்தவர் நம் தமிழக முதல்வருங்கிறதுனால தான் அப்பா அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் மொழியில் அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளோ பவர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த தமிழ் மொழியை நசுக்குவதற்கு இன்று அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜனும் முட்டி மோதிக்கொண்டு நமது மக்களை வைத்தே நமது மொழியை சிதைக்கின்ற அந்த பாசிஸ்டுகளின் முகத்திரையை கிழிக்கப் போகின்ற தலைவர் எங்கள் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின். அதே மாதிரி தொகுதி சீரமைப்பில் மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் பிரிக்கக்கூடாது, விகிதாச்சார அடிப்படையில் பிரிக்க வேண்டும், அல்லது இன்னும் 30 ஆண்டுகளுக்கு தொகுதி சீரமைப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ராயபுரத்து மக்கள் சார்பாக ஒன்றிய அரசுக்கு இன்று நான் என் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன். தமிழர்களையும் தமிழ் மக்களையும் பாதுகாக்க இன்று இருக்கும் ஒரே தலைவர் நம் தளபதியார் அவர்கள் மட்டும்தான். 2026 ஆகஸ்ட் 15 அன்று 2026 ஆகஸ்ட் 15 அன்று சென்னை கோட்டை கொத்தளத்தில் அன்றும் தேசிய கொடியை ஏற்றப் போவது எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொல்லி அந்த 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெறச் செய்ய நாம் உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்.